ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெலிகிராம் பாட்டு தான். ஸோ இது எது மாதிரி பாட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு அந்த பை காயின் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு பாட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து மைன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனிங் வந்து 24 ஹவர்ஸும் இருக்கும். இது வந்து 5 GH தான் கொடுக்குறாங்க. இதோட பவர் வந்து ஸ்டார்டிங்கில் 5 GH தான் இருக்கும். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுற மூலியமாகவும் வந்து நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் மைனிங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 1 டேக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பை தான் கொடுப்பாங்க. 0.1 0.2 சம்திங் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மைனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ண வந்து உங்களுக்கு பை காயினே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அது போக நிறைய மிஷின் மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ மிஷின் கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் டாஸ்க்குன்னு இருக்கும். டாஸ்க் கொடுத்தீங்கன்னா 21 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இது கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீ நார்மலாக உள்ளே போய்ட்டு வெளியே வந்தாவே போதும், உங்களால் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? அது போக ரெஃபரல் அவார்டும் இருக்குது. ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா வந்து 100 ஃபீனிக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 3 குணம் 30 ஃபீனிக்ஸ் இந்தமாரி ஃபீனிக்ஸ் டோக்கனாக கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் இந்த ஹோம் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த ஸ்வாப் ஃபீனிக்ஸ்ன்னு இருக்கா, இது கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து 1700 இருக்குது. ஸோ இது 1700 வந்து நான் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 17 பை கொடுக்காங்க. ஸோ 17 பை கொடுக்காங்க. ஸ்வாப் பண்ணி பார்ப்போம். ஸ்வாப் ஆக தான் பார்க்குறோம். ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 பை வந்து ஃபீனிக்ஸ் வந்து எனக்கு வந்து 17 பைக்கான ஆயிடுச்சு. ஸோ இந்த 17 பைக்கான நான் வித்ரா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வித்ரா பண்ண முடியாது. மினிமம் வித்ராவிலே 30 கேட்குறாங்க. ஸோ 30 இருந்தால் வித்ரா பண்ண முடியும். ஸோ அப்படி 30 வந்தாலும் நம்மளால் வித்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் கிடையாது. ஸோ என்ன ஒரு இது அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் வந்து 100 பை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 100 பை அப்படிங்கிறது பட்சத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்குள்ள ரேட் பற்றி பார்த்தீங்கன்னா $18.81 கிட்டே இருக்குது. ஸோ $20 வச்சா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு $20 கிட்டே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1800 சம்திங் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்டபுளானது தான். பட் நீங்கள் வந்து அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ கைஸ்.